வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பட்டம் விடுவதை தவிருங்கள், விமானம் ஒன்றிற்கு நடந்த அசம்பாவிதம், போலீசார் விடுக்கும் எச்சரிக்கை. நீண்ட நாட்கள் இடைவேளைக்கு பிறகு கொழும்பில் வெடித்த துப்பாக்கி, மர்ம நபர்களை துரைத்துச் சென்ற போது நடந்த அசம்பாவிதம், வெளியான தகவல். இனி அடையாள அட்டை இல்லாமலேயே சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கலாம், கல்வி அமைச்சு எடுத்துள்ள விசேட தீர்மானம். மாணவர்களை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் செல்லும் பொழுது பெற்றோர்களுக்கு போலீசார் விடுத்த அவசர எச்சரிக்கை, நிச்சயமாக இதனை செய்யுங்கள், ஒதுக்கப்பட்ட கால அவகாசம். ஆரம்பமாகும் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம ஆடிவேல் விழா, காடு மேடுகள் கடந்து கதிர்காமத்தை சென்றடைந்த பாத யாத்திரை பக்தர்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து மாற்றப்பட்ட கைதிகள் மீது தினமும் 3 முறை தாக்குதல், அம்பலமான திடுக்கிடும் தகவல். மர்மமாக உயிரிழந்த கபில சந்திரசேனவின் மனைவிக்கு விடுக்கப்பட்ட சர்வதேச பிடியாணை, வெளியான அதிர்ச்சி தரும் காரணம். எதிர்க்கட்சிகளை பின்தள்ளி மக்களின் நாயகனாக நிற்கும் ஜனாதிபதி அனுர, முக்கிய ஆய்வொன்றில் வெளியான தகவல். பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளவயதினரை இலக்கு வைத்து தம்பதிகள் செய்த மோசமான செயல், திடீரென சுற்றி வளைத்த புலனாய்வு பிரிவினர், விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். ஹிட்லரின் வழியை பின்பற்றுகிறார் ஜனாதிபதி அனுர, அரசாங்கம் மீது சீறி பாயும் ராஜபக்ச தரப்பு, வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். திடீரென சுற்றி வளைக்கப்பட்டு விமல் வீரவம்சவின் சகோதரனை தட்டி தூக்கிய போலீசார், அம்பலமான மாபெரும் ஊழல், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. 15 வருடங்கள் கடந்து கண் திறந்த நீதி தேவதை, இருவருக்கு நீதிமன்றம் வழங்கிய மரண தண்டனை, வெளியான தகவல். பரபரப்பாகும் நாட்டின் சிறைச்சாலை விவகாரம், திடீரென பறந்து வந்து சிறைச்சாலை வளாகத்திற்குள் விழுந்த மர்ம பொதி, உள்ளே மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள், நடந்தது என்ன? வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் மர்ம நபரொருவர் செய்த மோசமான செயல், அதிர்ச்சியில் உறைந்து போன பெண், விசாரணை தீவிரம். அடுத்தடுத்து மீட்கப்பட்ட சடலங்களால் தென்னிலங்கையில் பெரும் பரபரப்பு, அதிர்ச்சியில் உறைந்து போன மக்கள், நடந்தது என்ன? தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கெலேவல மற்றும் தெரணிகள போலீஸ் பிரிவுகளில் தனித்தனியாக இடம்பெற்ற 2 சம்பவங்களில் பெண்ணொருவர் மற்றும் இளைஞர் ஒருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கெலேவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வடமேற்கு கால்வாய் பகுதிக்கு அருகில் பெண்ணொருவரின் சடலம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்தனர். உயிரிழந்தவர் கலாவெல பகுதியைச் சேர்ந்த 82 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின்படி அவர் மனநல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் கடந்த ஜூலை 13ஆம் தேதி இரவு வீட்டை விட்டு வெளியேறி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக தம்புள்ளை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கலேவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தெரணியகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போகந்த ஓயா பகுதியில் நபரொருவரின் சடலம் காணப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தெரணியகல போலீசாரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்தவர் தெரணியகல பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நீதவானின் விசாரணைகளின் பின்னர் அவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக தெரணியகல வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 சம்பவங்களின் உண்மை காரணங்களை கண்டறிவதற்காக சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்கள் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. கடுநாயக்க மொட்டாவ பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவர் காயமடைந்து நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் 2 காவல்துறை அதிகாரிகள் மோட்டார் சைக்கிளில் சென்ற போதைப் பொருள் கடத்தல் சந்தேக நபர் ஒருவரை பின்தொடர்ந்து சென்று அவரை கைது செய்துள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காவல்துறை அதிகாரிகளில் ஒருவர் சந்தேக நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளை எடுத்து வருவதற்காக சம்பவ இடத்திலிருந்து சென்றுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு சந்தேக நபர் அங்கு இருந்த மற்றொரு காவல்துறை அதிகாரியிடமிருந்து துப்பாக்கியை பறித்து அவரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் குறித்த சந்தேக நபர் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சைக்கு தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் விண்ணப்பிக்க முடியும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.
2026 ஆண்டுக்கான சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரல் கடந்த 2026 7ஆம் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 2026 7ஆம் மாதம் 23ஆம் தேதி வரை நிகழ்நிலை முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் தேசிய அடையாள அட்டை இல்லாத பாடசாலை விண்ணப்பதாரிகளுக்கான விண்ணப்ப நடைமுறைகள் தொடர்பான அறிவுறுத்தல்கள் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேவேளை தேசிய அடையாள அட்டை இல்லாத தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் தமது பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உரிய இறுதி திகதிக்கு முன்னர் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியாத தனிப்பட்ட விண்ணப்பதாரிகளும் பரீட்சைக்கு விண்ணப்பித்தலில் எவ்வித தடையும் இல்லை என பரீட்சைகள் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே அனைத்து விண்ணப்பதாரிகளும் பரீட்சைகள் திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக எதிர்வரும் 2026 7ஆம் மாதம் 23ஆம் தேதிக்கு முன்னர் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். இதேவேளை எந்த ஒரு காரணத்திற்காகவும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது எனவும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவி வரும் பட்டம் பறக்கும் பருவத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள் மற்றும் ஓடுபாதைகளை சுற்றியுள்ள பகுதிகளில் காத்தாடிவிடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விமான நிலையங்களுக்கு அருகில் காத்தாடி விடுவது விமானங்களின் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதுடன் உலகளவில் விமான விபத்துகளுக்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாகவும் கருதப்படுகின்றது. கட்டுநாயக்க, ரத்மலான, ஹிங்குரகுட, சீனகுடா, அனுராதபுரம், பலாலி, கட்டுக்குருத்த, கொக்கல, வவுனியா, வீரவில, மட்டக்களப்பு மற்றும் மத்தள விமான நிலையங்களின் ஓடுபாதைகளை சுற்றியுள்ள பகுதிகளில் காத்தாடிவிடும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அபாய நிலையை உறுதிப்படுத்தும் வகையில் இன்று ரத்மலான விமான நிலையத்திலிருந்து பயிற்சி பரப்புக்காக புறப்பட்ட இலங்கை விமானப்படைகளுக்கு சொந்தமான Y-12 ரக விமானம் காத்தாடி நூலில் சிக்கி ஆபத்தான நிலையை எதிர்கொண்டுள்ளது. இதையடுத்து அந்த விமானம் பாதுகாப்பாக மீண்டும் ரத்மலான விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப பரிசோதனையில் விமானத்தின் இடது சக்கரம், இடது இயந்திர பகுதி மற்றும் மேலும் சில பகுதிகளில் காத்தாடி நூல்கள் சிக்கியிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. காத்தாடி நூல்கள் அல்லது அவற்றின் பகுதிகள் விமானத்தின் இயந்திரம் அல்லது இயக்க முறைமைகளுக்குள் நுழைந்தால் விமானத்திற்கு கடுமையான சேதம் ஏற்படுவதுடன் பெரும் உயிரிழப்பு மற்றும் சொத்து சேதமும் ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். எனவே விமான பாதுகாப்பையும் பயணிகளின் உயிர் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு விமான நிலையங்கள் மற்றும் ஓடுபாதைகளுக்கு அருகில் வசிக்கும் பொதுமக்கள் அந்த பகுதிகளுக்கு காத்தாடி விடுவதை முற்றிலும் தவிர்க்குமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மோட்டார் சைக்கிள்களில் பாடசாலை மாணவர்களை அழைத்து செல்லும் பெற்றோர் தங்களது பிள்ளைகளுக்கு கட்டாயமாக தரச்சான்று பெற்ற தலைக்கவசம் அணிவிக்க வேண்டும் என வவுனியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு அறிவித்துள்ளது. இந்த நடைமுறையை அமுல்படுத்துவதற்காக பெற்றோருக்கு 1 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வவுனியா போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி மலித் ரணதுங்க தலைமையில் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக இன்று விசேட விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தலைக்கவசம் அணிவிக்காமல் மோட்டார் சைக்கிள்களில் பிள்ளைகளை பாடசாலைக்கு அழைத்து வந்த பெற்றோர் நிறுத்தப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் குறித்து போலீசார் விளக்கம் அளித்தனர். மேலும் சிறுவர்களுக்கான தலைக்கவசத்தின் அவசியம் தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்து போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி மலித் ரணதுங்க இன்றிலிருந்து 1 வாரத்திற்குள் மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கும் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் மற்றும் சிறுவர்களுக்கும் கட்டாயமாக தரச்சான்று பெற்ற தலைக்கவசம் அணிவிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அதன் பிறகும் விதிமுறைகளை மீறும் பெற்றோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அண்மை காலமாக நாட்டில் பதிவாகும் வீதி விபத்துகளில் மோட்டார் சைக்கிள்கள் விபத்து அதிக அளவில் இடம்பெறுகின்றன. குறிப்பாக தலைக்கவசம் அணியாத சிறுவர்கள் கடுமையான தலை காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழப்பதோ அல்லது நிரந்தர பாதிப்புகளை சந்திப்பதோ போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையை கருத்தில் கொண்டே வவுனியா போக்குவரத்து போலீசார் இந்த விசேட விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர்.
பாடசாலை ஆரம்பிக்கும் மற்றும் நிறைவடையும் நேரங்களில் இது விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடரும் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையின் மோட்டார் போக்குவரத்து சட்டத்தின்படி மோட்டார் சைக்கிளை செலுத்துபவர் மட்டுமன்றி பின்னால் பயணிக்கும் அனைவரும் அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் தரச்சான்று பெற்ற தலைக்கவசம் அணிவது கட்டாயமாகும். அம்பாறை மாவட்டம் முவங்கள, ஹிங்குரன மற்றும் தமன ஆகிய பகுதிகளை சுற்றியுள்ள கிராமங்களில் நீண்ட காலமாக இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை விநியோகித்து வந்ததாக கூறப்படும் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை பிரதேச ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் நேற்று இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முவங்கள பகுதியில் உக்சிரிபுர பாடசாலைக்கு அருகில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட முயன்ற சந்தர்ப்பத்தில் குறித்த இருவரும் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் முவங்கள கிராமம் 8ஆம் பகுதியைச் சேர்ந்த 37 மற்றும் 34 வயதுடைய கணவன், மனைவி என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட போது ஆண் சந்தேக நபரிடமிருந்து 5120 மில்லிகிராம் ஹெரோயினும், பெண் சந்தேக நபரிடமிருந்து 2500 மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்ததாக சந்தேகிக்கப்படும் 21,510 ரூபாய் பணமும், போதைப் பொருள் விநியோகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த தம்பதியினர் நீண்ட காலமாக இப்பகுதியில் போதைப் பொருள் விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததாகவும், இது தொடர்பில் கிராம மக்களால் தமன போலீஸ் நிலையத்தில் பல முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதம போலீஸ் பரிசோதகர் மனோஜ் அழகியவண்ண தலைமையிலான அதிகாரிகள் சந்தேக நபர்களின் வீட்டை பலமுறை சோதனை செய்த போதிலும் போதிய ஆதாரங்கள் கிடைக்காததாலும் அவர்கள் தப்பித்து சென்றதாலும் கைது செய்ய முடியாமல் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டுதலின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அடர்ந்த காடுகள் மற்றும் கரடுமுரடான காட்டுப்பாதைகள் வழியாக புனித பாத யாத்திரையை மேற்கொண்டு பக்தர்களின் முதல் குழு நேற்று அதிகாலை கதிர்காமம் திருத்தலத்தை வந்தடைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம ஆடிவேல் திருவிழாவை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி உகந்தி மற்றும் குமண தேசிய பூங்காவில் இருந்து யாழோடை வழியாக கதிர்காமம் வரையிலான காட்டுப்பாதை பக்தர்களின் பாத யாத்திரைக்காக உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. முதியவர்கள், சிறுவர்கள் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் உள்ளிட்ட பலர் இந்த பாத யாத்திரையில் பங்கேற்றனர். அடர்ந்த காடுகள், மேடு பள்ளங்கள், சேரும் சகதியும் நிறைந்த பாதைகள், முள் நிறைந்த ஒற்றையடி பாதைகள் மற்றும் கரடு முரடான வெளித்தடங்களை கடந்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். பாரம்பரிய வேடர் வழிபாடு முறைகளை பின்பற்றி காடுகு பகுதிகளிலும் பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை மேற்கொண்ட பக்தர்கள் கதிர்காமம் ஆலயத்தை வந்தடைந்த பின்னர் பக்தி பரவசத்துடன் கூட்டு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதனிடையே ஆடிவேல் திருவிழாவின் முதல் வரலாற்று சிறப்புமிக்க திருவீதி உலா பெருகரா நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 15 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த புனித திருவிழாவின் உச்ச நிகழ்வான தீர்த்தோற்சவம் எதிர்வரும் 30ஆம் தேதி அதிகாலை புனித மாணிக்க கங்கையில் நடைபெறவுள்ளது. அதனுடன் இவ்வாண்டுக்கான கதிர்காம ஆடிவேல் திருவிழா மங்களகரமாக நிறைவு பெற உள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவிக்கு எதிராக சர்வதேச பிடியாணை பிறப்பிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக விமானங்களை கொள்வனவு செய்த போது இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடி தொடர்பான வழக்கில் 2வது சந்தேக நபரான பிரியங்கா நயோமாலி விஜய் நாயக்கவை கைது செய்வதற்காக இந்த சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரியங்கா நயோமாலி விஜய் நாயக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. சந்தேக நபர் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்காக சர்வதேச காவல்துறை உள்ளிட்ட வெளிநாட்டு விசாரணை அமைப்புகளின் ஒத்துழைப்பை பெற ஆங்கில மொழியில் திறந்த சர்வதேச பிடியாணை அவசியம் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து குறித்து சர்வதேச பிடியாணையை பிறப்பிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
நீர்கொழும்பு சிறையிலிருந்து வெலிக்கடை சிறைக்கு மாற்றப்பட்டு 150க்கும் மேற்பட்ட கைதிகள் மனிதாபிமானமற்ற சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதாக கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழு குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளதாக கொழும்பை சேர்ந்த ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குழு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வெலிக்கடை சிறையின் வையோ பிரிவுக்கு மாற்றப்பட்ட இந்த கைதிகள் சிறை அதிகாரிகளால் தினமும் காலை, மதியம் மற்றும் இரவு என 3 வேளைகளிலும் திட்டமிட்டு தாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கைதிகள் அளித்த முறைப்பாடுகளுக்கு பழிவாங்கும் நோக்கிலேயே இந்த சித்திரவதைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான தாக்குதல்களால் பல கைதிகள் கடுமையாக காயமடைந்துள்ளதுடன் சிலரால் நடக்கவோ அல்லது எழுந்து நிற்கவோ கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்கள் செனகா பெரேரா, சுரேண்டி பெரேரா, தனுஷ்கா டி சில்வா, மனுஷிகா கூரே மற்றும் மாதவ இரியகமா ஆகியோர் வெலிக்கடை சிறைக்கு சென்று கைதிகளை பார்வையிட்ட போது அவர்களது உடல்களில் வெளிப்படையான காயங்களை அவதானித்ததாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வழக்கறிஞர்கள் கைதிகளுடன் தனிப்பட்ட முறையில் உரையாடுவதற்கு சிறை அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை என்றும் அவர்களுக்கு அருகில் நின்று அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது வழக்கறிஞர் வாடிக்கையாளர் ரகசிய உரிமையை மீறும் செயல் என வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பாக வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ முறைப்பாட்டை கூட வெலிக்கடை சிறை கண்காணிப்பாளர் ஏற்க மறுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறை அதிகாரிகள் தகவல்களை மறைத்து வருவதாகவும் கடந்த 48 மணி நேரத்தில் 10க்கு மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது உறவினர்கள் எங்கு உள்ளனர் என்பதை அறிய முடியாமல் தவித்து வருவதாகவும் கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது. சில குடும்பங்கள் தங்களது உறவினர்களை கண்டறிந்திருந்தாலும் அவர்களை சந்திக்க சிறை அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு நீதியமைச்சர் அர்ச்சன நாணயக்கார உடனடியாக தலையிட்டு சுயாதீன மருத்துவ குழுவின் மூலம் காயமடைந்த கைதிகளுக்கு அவசர சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழு வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரரான சரத் வீரவன்ச நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு சரத் வீரவன்ச கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை எதிர்வரும் ஜூலை 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சட்டமா அதிபரின் ஆலோசனையின் அடிப்படையில் சரத் வீரவன்சவை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரிகள் அண்மையில் பானதுரை பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றிருந்தனர். எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வீட்டில் இருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் கம்பஹா பகுதியில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று குறித்த பகுதிக்கு சென்று அவரை கைது செய்துள்ளனர். பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை ஜூலை 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். தற்போதைய அரசாங்கம் தனது கட்சி தொண்டர்கள் ஊடாக அரசு நிர்வாகத்தின் அனைத்து மட்டங்களையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எரியமான் குற்றம் சாட்டியுள்ளார். இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு விசித்திரமான ஆட்சி முறையை உருவாக்கும் முயற்சி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்தை கைப்பற்றுவதுடன் நிறுத்திக் கொள்ளாமல் அரசு இயந்திரத்தையும் முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் தற்போதைய அமைச்சர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். கிராம உத்தியோகஸ்தர் முதல் மாவட்ட செயலாளர் வரையான அரசு பதவிகளை தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் தொண்டர்களை வழிநடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் உருவாக்க முயற்சிக்கின்றனர். இது ஹிட்லரின் நாசிச ஆட்சியை போன்ற ஒரு செயற்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டார். தங்களுக்கு கிடைத்துள்ள நாடாளுமன்றம் மற்றும் நிறைவேற்று அதிகாரங்கள் போதாது என்ற வகையில் அமைச்சர் எரங்க குணசேகர உள்ளிட்ட சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார்.
நாட்டை ஜனநாயக முறையில் ஆட்சி செய்வதற்கு பதிலாக முழுமையான அரசு நிர்வாகத்தையும் ஒரு கட்சியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஹிட்லர் தனது கொள்கைகளை தேசிய சோசலிசம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தியது போன்று தற்போதைய அரசாங்கமும் கவர்ச்சியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு அப்பாற்பட்ட அரசியல் கருத்துக்களை நாட்டில் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கின்றது எனவும் அவர் கூறினார். அரசு அதிகாரத்தில் உள்ள அனைவரும் தமக்கு கட்டுப்பட்டு செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சஞ்சீவ எதிரிமான் தெரிவித்தார். மேலும் ஜனநாயகத்தை பாதிக்கும் இவ்வாறான போக்குகள் தொடர்பில் மக்கள் விழிப்புடன் அவதானிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொள்கை மாற்றங்களுக்கான மையத்தின் சமூக குறிகாட்டிகள் பிரிவு நடத்திய அண்மைய கணக்கெடுப்பில் நாட்டின் 75.5% மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சி மற்றும் செயற்பாடுகள் மீது உயர்ந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஜனநாயக ஆட்சியில் நம்பிக்கை என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட இந்த கணக்கெடுப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் செயற்பாடுகளுக்கான பொதுமக்களின் ஆதரவு 29.4% பதிவாகியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரின் செயற்பாடுகள் குறித்து 64.9% மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தொடர்பில் அதிருப்தி தெரிவித்துள்ள மக்களின் எண்ணிக்கை 23.3% காணப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கான அதிகபட்ச ஆதரவு தோட்டு தமிழ் சமூகத்தினரிடையே 94.4%, முஸ்லிம் சமூகத்தினரிடையே 93.4% பதிவாகியுள்ளது. சிங்கள சமூகத்தினரிடையே ஜனாதிபதிக்கான ஆதரவு 69.9% காணப்பட்டுள்ளது. மேலும் 18 முதல் 29 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் 81.6% பேர் ஜனாதிபதியின் ஆட்சி குறித்து திருப்தி தெரிவித்துள்ளனர். கிராமப்புற மக்களிடையே இந்த ஆதரவு 76.4% பதிவாகியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை தொடர்பில் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணை முன்னெடுத்து அதற்கான காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து 51.6% மக்கள் திருப்தி தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் முஸ்லிம் சமூகத்தினரிடையே 73.3%, தோட்டு தமிழ் சமூகத்தினரிடையே 72.2% நம்பிக்கை காணப்பட்டுள்ளது. சிங்கள சமூகத்தினரிடையே இந்த ஆதரவு 46.4% பதிவாகியுள்ளது. அதேவேளை திறமையான ஆட்சியை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் திறன் மீது 62.8% மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வாழ்க்கை செலவு தொடர்பான கருத்து. வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவது தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்கள் இருவிதமாக காணப்பட்டுள்ளன. 45.3% மக்கள் திருப்தி தெரிவித்துள்ள நிலையில் 44% மக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். நிறைவேற்று ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என 64.1% மக்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். எனினும் அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என 23.6% மக்கள் மட்டுமே தெரிவித்துள்ளனர். மேலும் பேரிடர் நிவாரணம் மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து 68.6% மக்கள் திருப்தி தெரிவித்திருந்தனர். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது முக்கியம் என 67% மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பு நாட்டின் 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் 1240 பேரிடம் கடந்த மே மாதம் 23ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 18ஆம் தேதி வரை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பிலிப்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் இருவருக்கு பலப்பிட்டிய மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. ஹெலம்பகே சத்துன் சம்பத் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 15 வருடங்களாக நீடித்து வந்த இந்த நீண்டகால வழக்கு விசாரணையின் தீர்ப்பை பலப்பிட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதி ருசித்த வெளிவித்த நேற்று அறிவித்தார். இதன்படி வழக்கின் முதலாவது எதிரியான பஹீம்க பிரக திலக் புஷ்பகுமார மற்றும் இரண்டாவது நபரான வீரதுங்க சமிந்த ஆகிய இருவருக்குமே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த இருவருக்கும் எதிராக தண்டனை சட்ட கோவையின் 296வது பிரிவின் கீழ் இந்த மரண தண்டனை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
காலி சிறைச்சாலை வளாகத்திற்குள் சந்தேகத்திற்கிடமான பாசல் ஒன்று வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். காலி சிறைச்சாலையின் பின்புறமாக அமைந்துள்ள காலி தொடருந்து நிலைய பகுதிக்கு அருகில் இருந்து சிறைச்சாலை வளாகத்திற்குள் சந்தேகத்திற்கிடமான பாசல் ஒன்றை வீசிவிட்டு இருவர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசேட பணியகத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காலி காவல்துறை தலைமையகத்துடன் இணைந்த அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தப்பிச் சென்ற இருவரையும் அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே காவல்துறையினரால் மீட்கப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பார்சலை சோதனையிட்ட போது அதில் 2180 மில்லிகிராம் ஐஸ் எனப்படும் கிறிஸ்டல் மெதமெட்டமைன் போதைப்பொருள், புகையிலை மற்றும் 49 சிகரெட் லைட்டர்கள் என்பனவும் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிறையில் உள்ள கைதிகளுக்கு வழங்கும் நோக்கில் போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் உள்ளடங்கிய இந்த பார்சல் சிறைச்சாலை சுவருக்கு மேலாக வீசுவதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி காவல்துறை தலைமையக அதிகாரிகள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றமை என்பதும் குறிப்பிடத்தக்கது. களுத்துறை மில்லனிய ரத்தோட்டகம பகுதியில் வீடொன்றில் அத்துமீறி நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீட்டின் உரிமையாளரான பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டு தப்பிச் சென்றுள்ள சம்பவம் தொடர்பில் மில்லனிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போலீசாரின் தகவலின்படி குறித்த பெண் வளமை போன்று தனது கணவருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது மனைவி ஒரு அறையிலும் கணவர் மற்றொரு அறையிலும் உறங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சந்தேக நபர் வீட்டின் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்து பெண் உறங்கிக் கொண்டிருந்த அறைக்கு சென்றுள்ளார். பின்னர் அவர் பெண்ணின் உடலை தொட்டு எழுப்பிய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. திடீரென விழித்துக் கொண்ட பெண் அருகில் சந்தேக நபர் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து சத்தமிட்டுள்ளார். இதனையடுத்து சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றதுடன் செல்லும் போது பெண் அணிந்திருந்த சேலையை இழுத்து எறிந்துவிட்டு சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பெண்ணால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் மில்லனிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திலிருந்து தடயங்கள் சேகரிக்கும் நடவடிக்கைக்காக ஷிகா என்ற மேப்பனாயும் அழைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.